அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ECR சாலையில் இறுதி ஊர்வலத்தில் நாட்டு பட்டாசு வெடித்ததில் ஆட்டோவில் சென்ற பள்ளி மாணவி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். இறுதி ஊர்வலத்தில் நாட்டு வெடியை கொளுத்தி சாலையில் வீசி அராஜகத்தில் ஈடுபட்ட இளைஞர்களால் ஆட்டோவில் சென்ற பள்ளி மாணவி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். என்ன நடந்தது? இது தொடர்பாக யார் யாரெல்லாம் காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார். இவர் குடும்பத்துடன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் அக்கரை பகுதியில் வசித்து வருகிறார். இவருடைய மூத்த மகள் 10 வயதுடைய பெண்ணின் இவர் வெட்டுவாங்கனியில் உள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளி முடிந்து நேற்று முன்தினம் மாலை இரவு ஆட்டோவில் அக்கரை பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு அந்த சிறுமி சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த ஈஞ்சம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுமார் 70 வயதுடைய கணேசன் என்ற முதியவர் உயிரிழந்ததால் அவரது இறுதி ஊர்வலமானது இந்த ECR சாலை வெட்டுவாங்கனி பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த இறுதி ஊர்வலத்தில் சென்ற இளைஞர்கள் மது போதையில், அதாவது பட்டாசு வெடித்தும் நாட்டு வெடியை வீசியும் ஒரு அச்சுறுத்தலில் இந்த ECR சாலையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த இளைஞர்கள் மது போதையில் இருந்த இருங்களை பட்டாசு வெடிக்கும் போது ஆட்டோவில் சென்ற 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி மீது முகத்தில் பட்டு ஒரு பலத்த காயமானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த சிறுமியை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக அந்த சிறுமியை அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கும், அதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த சவ ஊர்வலத்தில் பட்டாசு வெடித்து அராஜகத்தில் ஈடுபட்ட கோபிநாத் என்ற இளைஞரை, வெட்டவாணி பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் என்ற இளைஞரை போலீசார் தற்போது கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள வினித் என்ற இளைஞரையும் தொடர்ந்து போலீசார் தேடி வருகின்றனர். குறிப்பாக இந்த ECR சாலையில் இனிமேல் எந்த ஒரு சவ ஊர்வலம் செல்லும் போது பட்டாசை வெடிக்காமல் அமைதியான முறையில் செல்ல வேண்டும் என்றும் இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை நம்மிடம் தெரிவித்துள்ளார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சுமன்.